Hello students, have a fantastic day. I am very glad to meet you in this session. Today we are going to learn Unit 3 Supplementary. The supplementary topic is When Instinct Works, adapted from Black Beauty by Anna Sewell. The Anna Sewell was an English writer or children classical Black Beauty. Although it has come to be treated as a children book, it was originally meant for those who took care of horses. She talks about kindness, sympathy and understanding in the treatment of horses. ஓகே இது வந்து ஒரு அடாப்டட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல விரும்பியிருக்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளோ வந்து வி நீட் டு ஷோ த கைண்ட்னஸ் டு த ஹார்ஸ். ஏன்னா இந்த ஹார்ஸ் ரைடர் வச்சு தான் இந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம அந்த ஹார்ஸ் கிட்டே எவ்வளோ கைண்ட்னஸ்ஸாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், அதை அவ்வளோ ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத, ஜென்டிலாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலமாக இந்த ஆத்தர் வந்து சொல்ல வர்றாங்க. நாட் ஓன்லி த ஹார்சஸ், எனி பெட் அனிமல்ஸ், நம்ம அதுக்கிட்ட கண்டிப்பாக அன்பு இருக்கணும். ஏன்னா அது காட்டுற அன்புக்கு வந்து இட் இஸ் அ பெக்யூலியர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லா பெட் அனிமல்ஸும் நம்மக்கிட்ட ஷோ பண்ணும். அதனால் நம்ம அதை ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப அதுக்கிட்ட அன்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் இந்த ஆத்தர் வந்து சொல்ல வர்றாங்க. Okay, let us go to supplementary. The aim of supplementary is improve our reading skill, vocabulary knowledge. So you should read the supplementary one time, at least 1 or 2 times loudly. Okay, let us go to supplementary. One morning in autumn, my master had to go on long journey. John harnessed me to the new cart. I liked to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. Yes, ஒரு நாள் அந்த ஹார்ஸ்னுடைய ஓனர் என்ன பண்ணுறாரு, he decided to go to long journey. ஸோ ஜேர்னி அப்போ ஜான் அப்படிங்கிற யாருன்னா இஸ் அ கார்ட் ரைடர். அந்த கார்ட் ரைடர் என்ன பண்ணார்னா ஹார்னஸ்டு அப்படின்னா பூட்டுறது. சரியா, இந்த குதிரையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லெதர் லாடமெல்லாம் போட்டு முதுகில் வந்து ஸ்டீல் எல்லாம் வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, வண்டி கூட இணைப்பாங்க. அதுதான் ஹார்னஸ்டு. I like it to pull as it was very light and high wheels rolled along so smoothly. The cart was very new one, so the horse felt it is very smooth to pull the cart. அந்த ஹார்ஸ் கார்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால இந்த ஹார்ஸுக்கே என்னென்னா அந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஸோ அதுக்கே அந்த வண்டி இழுத்துட்டு போகிறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இதில் ஜான் அப்படிங்கிறவர் வந்து இஸ் அ ஹார்ஸ் rider. The horse, it was about to rain. The weather was very windy and dry leaves blew across the road. Master, John and I went along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. The river banks were fairly high, so the bridge, instead of rising in the arc over the river, went across just level. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. There were good sturdy rails on both sides, though so people were not afraid. It was about to rain. அப்படின்னா நல்லா மழை பெய்கிற மாதிரியான சீசன். இந்த வெதர் வந்து ரொம்ப இட் இஸ் அ வெரி விண்டி சீசன், ரொம்ப காற்று அடிச்சுட்டு இருக்குது. ஆல்ரெடி த சீசன் இஸ் ஆட்டம்ங்கிறது இலையுதிர் காலத்தில். அப்போ காற்று அடிச்சுன்னா எப்படி இருக்குது, அந்த ரோடு ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரே லீவ்ஸாக இருக்குது. மாஸ்டரும் ஜான் அண்ட் த ஹார்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக அவங்களுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க போகிறப்ப தே ரீச் த டோல்கேட் அட் தி என்ட்ரன்ஸ் டு த லோ வுடன் பிரிட்ஜ். ஒரு ரிவர் வருது. அந்த ரிவருக்கு முன்னாடி என்னென்னா இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கடக்கிறதுக்கு அங்கே என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு ஒரு வுட்டன் பிரிட்ஜ் போட்டு வச்சுருக்காங்க. டோல்கேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறுத்தி செக் பண்ணி ஏதோ காசுக்கு இது வாங்குவாங்க. அங்கே அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டோல்கேட்டுன்னு சொல்லுவோம். த ரிவர் பேங்க்ஸ் வேர் ஃபேர்லி ஹை, ஸோ த பிரிட்ஜ் instead of rising in arc over the river went across just level. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
அந்த ஊர் ஃபுல்லாமே மலையாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் என்ன ஆகிட்டே இருக்குது, ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த வாட்டர் வந்து என்னென்னா இந்த உட்டன் பிரிட்ஜை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. the water would be nearly up to the foot of the bridge. There were good sturdy rails on the both side. அப்போ அங்கே ஸ்ட்ராங்காக ரெயில்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால என்னென்னா பீப்புளுக்கு வந்து பயம் இல்லை. இந்த பெருசாக இந்த ரிவர் வாட்டரோ ஃப்ளட்லையாலே அவங்க எப்படி இருக்காங்க, பயம் இல்லாமல் இருக்காங்க. த மேன் அட் தி டோல்கேட் சேட் தட் த ரிவர் வாஸ் ரைசிங் ஃபாஸ்ட். He feared it would be a bad night. Many of the fields were already under water. In one low part of the road, the water was half way up to my knees. But the cart was so good and the master drove gently, so it did not matter. The man கிட்ட இருக்கிற அந்த டோல்கேட்டில் இருக்கிற மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மழை காரணமாக என்ன ஆகுது, த ரிவர் இஸ் ரைசிங். ரிவரில் வந்து அந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் ட்ராவல் பார்த்து பண்ணுங்கன்னு யார் சொல்கிறாங்கன்னா, அந்த டோல்கேட்டில் இருக்கிற மேன் சொல்கிறாரு. He feared it would be a bad night. Many of the fields, அந்த ஊரில் இருக்கிற எல்லா வயல்வெளி காடெல்லாம் எப்படி இருக்குதுன்னா தண்ணியால் மூழ்கி கிடக்குது, பயிரெல்லாம் நாசமாக இருக்குது. In one low part of the road, the water was halfway up to my knees. இந்த தண்ணியெல்லாம் தேங்கி கிடக்குது. இந்த ஹார்ஸ் அதுக்குள்ளே இறங்கி போகிறப்ப எப்படின்னா அந்த ஹார்ஸ்னுடைய நீ வரையில் தண்ணி இருக்குது. பட் த காட் வாஸ் ஸோ குட் அண்ட் மாஸ்டர் drove gently. ஏன்னா த காட் இட் இஸ் அ நியூ ஒன் அண்ட் த காட் ரைடர் ஆல்சோ ரைட் ஜென்ட்லி. ரொம்ப அந்த ஹார்ஸை போட்டு மிரட்டாமல் ஜென்டலாக சொல்கிறதுனால இந்த ஹார்ஸ்க்கு அந்த ரைடிங்கே எப்படி இருக்குது, அப்படி ஒன்றும் மோசமாக அதுக்கு இல்லை, பெரிய கஷ்டத்தையெல்லாம் அது அனுபவிக்கல அப்படின்னு சொல்லுது. Okay, next. When we got into the town, I had a good wait. Master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. By then, the wind was much stronger, and I heard Master say to John that he had never been out in such a bad storm. We went through a wood where great branches were swaying about like twigs, and the wind made a terrible rushing sound. Yes, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃப்டர் த லாங் ஜேர்னி த த்ரீ பீப்புள்ஸ் ஹூ த ஓனர் ஜான் அண்ட் த ஹார்ஸ் ரீச்டு டவுன். ஐ ஹேட் அ குட் வெயிட் அப்படின்னா வெயிட் பண்ண ரொம்ப நேரம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓனர் வந்து பிஸ்னஸ் விஷயமாக போய் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. அவங்களுடைய மீட்டிங் ரொம்ப நேரம் போகிறதுனால ரொம்ப நேரம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி அவர் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஊர் திரும்புறதுக்கு என்ன ஆயிடுதுன்னா லேட் ஆஃப்டர்நூன், அதாவது 1 மணி 2 மணி 3 மணிக்கு 1 மணிக்கு மேலே ஆகிறதா லேட் ஆஃப்டர்நூன், 2-3 மணி ஆயிடுது. பை தென் த விண்ட் வாஸ் மச் ஸ்ட்ராங்கர். அவங்க வர்றப்ப இருந்ததை விட அந்த விண்டினுடைய ப்ளூ எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. அண்ட் ஐ ஹியர்ட் மாஸ்டர் சே டு ஜான். அப்போ அதை பார்த்துட்டு அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹார்ஸ் ரைடர் ஜான் கிட்ட, தட் ஹி ஹேட் நெவர் பீன் அவுட் இன் சச் அ பேட் ஸ்டோம். இந்த மாதிரி நான் ஒரு தடவை கூட வெளியில் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் விண்டு ஸ்டோம் இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வி வெண்ட் த்ரூ எ வூட். இங்கே இடத்துல எ வூட் அப்படிங்கிறது என்னென்னா காட்டு வழியாக அவங்க அந்த பையனை மேற்கொள்கிறாங்க. வேர் கிரேட் பிரான்ச்சஸ் வேஸ்வே, அங்கேருந்து பெரிய பெரிய காட்டுக்குள்ளையெல்லாம் போனோம்னா எப்படி இருக்குது, ரொம்ப வயதான மரம் இருக்குது, ரொம்ப நாள் இருக்கிற எப்போ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ப்ராடாக இருக்கும். அப்போ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த ரொம்ப ஸ்ட்ராங் விண்டில் ஸ்வேயிங்னா அங்கேயும் இங்கேயும் ஆடுறது, ஊஞ்சல் மாதிரி அது ஆடுது, அபவுட் லைக் ட்விக்ஸ். அண்ட் த விண்ட் மேட் டெரிபிள் ரஷ்ஷிங் சவுண்டு. சரியா, நல்லா காற்று அடிச்சதுன்னா இந்த மரமெல்லாம் ஆடுறப்போ எப்படி இருக்குன்னா உஷ் அப்படின்னு ஒரு ரஸ்ஸிங் சவுண்ட் வந்து அந்த வுட் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. ஐ விஷ் வி வேர் அவுட் ஆஃப் திஸ் வுட் செட் மை மாஸ்டர். அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஜான் வந்து அந்த ஓனர்கிட்ட என்னன்னா, சார் நம்ம என்ன பண்ணிடணும், சீக்கிரம் இந்த காட்டை விட்டு போறியன்னா மரங்களெல்லாம் மேலே விழுகலாம், அப்புறம் நைட் ஆயிடலாம், இன்னும் மழை பெஞ்சதுன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப டெரிபிள். சரியா, ஸோ அதை அப்படின்னு அந்த ஹார்ஸ் ரைடர் சொல்கிறாரு.
Yes, sir, replied John. I hope no branches fall down on us. The words were hardly out of his mouth when there was a groan and splitting sound. Then a oak tree that had been torn up the roots came crushing down and fell right across the road in front of us. அப்போ அந்த ஓனர் சொன்னப்போ ஓனர் நம்ம சீக்கிரமாக போயிடும்னு சொல்கிறாரு. இப்போ ஜான் வந்து எஸ்ஆர் நம்ம போயிடணும்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆனஸ். அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹார்ஸ் ரைடர் வந்து ஓனர்கிட்ட நான் வந்து நம்புகிறேன் நம்ம மேலே பெருசாக மரமெல்லாம் என்ன ஆகாது உடஞ்சி உழுகாதுன்னு சொல்கிறாரு. த வேர்ட்ஸ் வர் ஹார்லி அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத். அவர் சொல்லி முடித்த உடனே என்ன ஆகுதுன்னா வென் தேர் வாஸ் அ க்ரோன் அப்படின்னா நல்ல ஒரு டீப் சவுண்டு அண்ட் ஸ்பிளிட்டிங் சவுண்டு, ஒரு விழுகிற சவுண்டு, அப்படி பெரிய ஒரு சவுண்டாக கேட்குது. தென் ஏ ஓக் ட்ரீ, ஒரு பெரிய ஓக் ட்ரீ என்ன இருக்குதுன்னா முறிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி சரியா விழுந்து கிடக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அப்படின்னா என்னன்னா அவங்க முன்னாடி விழுந்து கிடக்குது. ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் ஃபார் ஐ வாஸ். I stopped still, trembling. Of course, I did not turn around or run away. I was not brought up like that. John jumped out and in a moment was standing by my head. He held my bridle and calmed my nerves. I will never say I was frightened of, for I was. I stopped still, trembling. Of course, I did not turn around or run away. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே ஹார்ஸ் என்ன பண்ணலை, பயந்துக்கல, வண்டியில் உட்காந்துருக்கிறவங்கள இழுத்து கொண்டு எங்கேயும் அது தள்ளலை. அப்படி ஒன்றும் இந்த ஹார்ஸ் வந்து அதை பார்த்து அது பெருசாக பயப்படலை. ஏன்னா அப்படி தான் ப்ராட்டப் அப்படின்னா வளர்த்திக்கிறாரு. யார் அவருடைய ட்ரெயினர் யார், ஜான் வந்து அப்படி தான் ஜென்டிலாக கூலாக நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. ஜான் ஜம்ப்ட் அவுட்னா மேலேருந்து கீழே குதிக்கிறதா, ஜம்ப்ட் அவுட். அண்ட் இன் அ மொமெண்ட் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் பை மை ஹெட். அப்படியே தலையை நிமித்தி அது நின்றுட்டுருக்குது. அப்படியே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹார்ஸ் ரைடர் ஜான் பிரிடில் அப்படிங்கிறது அதோட மாட்டி வச்சிருக்கிறது அந்த லாடம் இதையெல்லாம் அப்படியே சேர்த்தி அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுறாரு, தடவி கொடுக்குறாரு. தட் வாஸ் க்ளோஸ். வாட் ஷால் வி டூ நவ் ஆஸ்க்ட் மை master. Just then the other man at the toll gate on the other side ran out, flashing a torch like a madman. ஐயோ தட் வாஸ் க்ளோஸா, எல்லாம் முடிஞ்சுதா. வாட் ஷால் வி டூ நவ், இப்போ என்ன பண்ணுறது, பெரிய மரம் விழுந்துருச்சு, அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. இப்போ மாஸ்டர் வந்து கிட்ட கேட்குறாரு. அப்போ கேட்டுட்டு இருக்க அங்கே ஒரு மேன், டோல்கேட்னால் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அதே மாதிரி முடிகிற இடத்துல ஒரு டோல்கேட் இருக்கும். அப்போ அந்த டோல்கேட்டில் இருக்கிற இன்னொரு மேன் ஒடியாந்து ஃப்ளாஷிங் லைட்டாக அவங்க கண்ணுலேயே மேட் மேன்னா பைத்தியக்கார மாதிரி அடிக்கிறா. ஏய் ஏய் ஸ்டாப் ஹி கிரைடு. ஏய் யார் இது, நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறா. வாட்ஸ் த மேட்டர் ஷவுட்டட் மை மாஸ்டர். அந்த அவங்க ஓனரை பார்த்து என்னன்னு சத்தம் போடுறான். என்ன ஆச்சு, என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறான். The bridge is broken in the middle. Part of it has been carried away by the flood. If you come any further, you will be in the river. உடனே அவர் சொல்கிறாரு, பிரிட்ஜு என்ன ஆயிடுச்சு, இப்போ தான் அவங்க அந்த உட்டன் பிரிட்ஜு மேலே வந்தாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜு வந்து இப்போ தான் உடஞ்சி உளுந்துருக்குது. நீங்கள் போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், அந்த பிரிட்ஜு உடஞ்சி தண்ணியோட போயிருப்பீங்க. தேங்க் காட் செட் மை மாஸ்டர். அப்போ அந்த மாஸ்டர் ஓனரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, they say thanks to the God. You really a beauty, said John as he took hold my bridle and gentle turned me round. உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த ஹார்ஸ் மேலே தான் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன்னா அது நிற்காமல் ஓடி இருந்துச்சுன்னா சப்போஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பிரிட்ஜை கடந்திருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ஸ் மேலே சரி நம்ம உயிரை இது காப்பாற்றிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. Well sir, we can't drive over this big tree and we can't get round it. We must go back to 4 cross ways. Then it will be about 6 miles before we get the wooden bridge again. It will make us late, but Black Beauty is fresh. ஓகே, ரொம்ப நல்லது நீங்கள் சொன்னதுக்கு.
இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியாது. இந்த ஏன்னா ட்ரீ வந்து ஓக் ட்ரீ வந்து குறுக்கால் விழுந்து கிடக்குது. நாங்கள் சுற்றி தான் நாங்கள் போயாகணும். வி மஸ்ட் கோ பேக் டு 4 cross ways. அந்த பிரிட்ஜு மேலே வந்துச்சுன்னா இந்த உட்டன் பிரிட்ஜ் மேலே வந்தால் இட் இஸ் அ ஷார்ட்கட் ஃபார் தம். ஆனால் இப்போ தான் அந்த உட்டன் பிரிட்ஜ் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அதனால் அவங்க சுற்றி தான் போகணும். எங்களுக்கு எவ்வளோ மைல் போனாலும் பரவாயில்ல. அவள் பியூட்டி பிளாக் பியூட்டி இஸ் ஃப்ரெஷ். ஹூ இஸ் த பிளாக் பியூட்டி ஹியர்? த ஹார்ஸ். ரொம்ப ஃப்ரிஸ்காக தான் இருக்குது எங்களுக்கு. அதனால் ஜேர்னி ஒரு பயம் இல்லை அப்படின்னு. ஹூ செட் தட்? த மாஸ்டர் செட் தட். திஸ் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ் when the river was flooding, so master did not stop. We were going along at a good speed, but the moment my feet touched the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. I dared not go forward. I made a dead stop. இது மாதிரி நிறைய டைம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்பல இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க எங்காவது போவாங்க, சடனாக டெட் ஸ்டாப் அப்படிங்கிறது சடனாக ஃபுல்லாக நின்றது தான் டெட் ஸ்டாப். டெட் ஸ்டாப். இந்த மாதிரி நம்ம வந்து அனிமல்ஸ் கிட்ட இந்த இன்ஸ்டிங்க்ட் நம்ம படிச்சிருக்கிற அந்த ஹெட்டிங்கோட இதே என்னென்னா, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட் இன் அவர் vocabulary they can given. இப்போ ஹியர் an inanimate typical fixed pattern or behavior in animals in response to sudden stimuli. அதாவது என்னென்னா ஒரு சடன் கைண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க். அதாவது இப்போ இந்த ஹார்ஸ், நம்ம கூட இருக்கிற டாக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அதனுடைய ஓனருக்கு வந்து ஏதாவது ஒரு கெடுதல் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது என்னால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணி. இப்போ நாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உழைக்கும். ஒரு சில டைம் நம்ம வெளியில் போகிறப்ப நம்மளை அதை விடாமல் குறுக்கால வந்து தடுத்து உழைக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். மாடெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வருதுன்னா அது அந்த நாள் ஃபுல்லாக கத்திகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன், நம்மளுக்கு ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படிங்கிறது அது என்ன பண்ணும், தடுக்க. இப்போ அது மாதிரி இந்த ஹார்ஸ்க்கு பிளாக் பியூட்டிக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி தான் அது என்ன பண்ணலை, முன்னாடி போகாமல் அந்த பிரிட்ஜ் இல்லைன்னா இந்நேரம் அந்த உட்டன் பிரிட்ஜ் மேலே போய் அவங்க அந்த ரிவரில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கிறது. said John. He got down from the cart and came to my head. He took hold of my bridle. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறா, மாஸ்டர் தட்டி கொடுத்து நிறைவு விடுறாரு. கம் ஆன் பியூட்டி, வாட்ஸ் த மேட்டர்? அஃப்கோர்ஸ் ஐ குட் நாட் டெல் ஹிம் what the problem was, but I knew very well the bridge was not safe. அப்போ அவள் இறங்கி வந்து பார்த்த ஹார்ஸ் ஏன்னா போக மாட்டேங்குது அந்த பிரிட்ஜ் மேலே. அப்போ இறங்கி வந்து பார்த்தங்காட்டி தான் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு வந்து அந்த உட்டன் பிரிட்ஜ் வந்து எப்படி இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறது புரிஞ்சுது. அப்படி இல்லாமல் அந்த ஹார்ஸ் பாட்டுக்கு போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிய போகிறதுலப்போ பாதியில் போய் அவங்க வந்து உடஞ்சி தான் விழுந்துருக்கணும். The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound of the soft wet road. அப்படியே கொஞ்சம் காற்றெல்லாம் செட்டில் டவுன்னா குறையிறது, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவங்க அந்த ஜேர்னியை மேற்கொள்கிறாங்க. The wheels hardly making a sound on the soft wet road. அப்படியே அந்த ஈரமான ரோட்டில் அந்த ஸ்மூத்தாக அவங்க ஜேர்னியை தொடங்குறாங்க. The master told John that God had given people brains by which they can find things for themselves. He said, however, God had given animals as a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to danger. This instinct in animals, he said, had often saved the lives of men. Yes. அப்போ அவங்க மாஸ்டர் தான் சொல்கிறாரு, அதாவது மனிதனுக்கு வந்து தன்னை காப்பாற்றிக்கிற மாதிரியான அளவுக்கான அறிவை வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இருந்தால் கூட அப்படி இருக்கிற சமயத்தில் அவன் நம்ம கூட இருக்கிற அனிமல்ஸும் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளுக்கு தீங்கு வரப்போ அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, இட் ஷோ சடன் பேட்டர்ன் ஆஃப் ஒரு சவுண்டு போடுறதுலையோ இல்லை உழைக்கிறதுலையோ இல்லைன்னா போகிறக்கே விடாது, மூவ் ஆகாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான மூமெண்ட்டுனால நம்மளுக்கு டேஞ்சர் அப்படிங்கிறத இந்த அனிமல்ஸ் வந்து உணர்த்து.
அதுகளுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அடர்ந்த காடுகளில் அதுகளுக்கெல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு அதை தாக்க வர அனிமல்ஸ் வந்துச்சுன்னா சத்தம் போடு. நிறையா அனிமல்ஸ்க்கு வந்து எர்த்துக்வேக், பேர்ட்ஸுக்கு அனிமல்ஸ்க்கெல்லாம் இந்த எர்த்துக்வேக் இந்த மாதிரி கெலாமிட்டிஸ் எல்லாம் வரப்போ அதனால் உணர முடியும். அது வந்து சவுண்டு எழுப்பானா அதை உணர்ந்துக்கிற அளவுக்கான அறிவு வந்து இப்போதைய நிலைமையில் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அதை அவங்கெல்லாம் உணர்ந்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் லிவிங் வித் தம். அப்போ அதே தான் அந்த மாஸ்டர் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஜான் ஹேட் மெனி ஸ்டோரிஸ் டு டெல் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ் and the wonderful ways that had saved the lives of people. He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do. Yes, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துனாலையும் அதையும் புரிஞ்சுக்க முடியாது. சும்மா கத்திட்டே கிடக்குது, உழைச்சிட்டே கிடக்குது, போக மாட்டேங்குதுன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் நாம் அதுக்கிட்ட அன்பாகவும் ஜென்டிலாகவும் இருக்கிறப்ப நம்மளால் அதையே புரிஞ்சுக்க முடியும். இது ஏதோ இப்படியே உழைச்சிட்டு இருக்குது. இப்போ வீடுகளெல்லாம் நம்ம வந்து ஒரு சில நாளெல்லாம் உழைச்சா இது யாரோ ஏதோ கெடுதல் இல்லாமல் இது உழைக்காதுன்னு உடனே நம்ம வந்து பார்ப்போம். அப்படி நம்ம அது கூட க்ளோஸாகவும் அதுக்கிட்ட ஜென்ரலாகவும் கைண்டாகவும் இருக்கிறப்ப அதனுடைய ஒர்த்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து இங்கே சொல்லியிருக்கிறார். At last we got back to Master's house. We saw that all the lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master. Yes, எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஓனர், அந்த வீட்டினுடைய அந்த மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க ஓனருடைய ஒய்ஃப் வந்து வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மழை பெய்யுது. அவங்க என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. உடையாந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. Are you safe, my dear? Oh, I have been so worried about you. Did you have an accident? உங்களுக்கு பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்படி பிரிட்ஜு, ஏன்னா அவங்க அந்த வழியாக தான் போயிருக்காங்க தெரியும். பிரிட்ஜு வேறு உடஞ்சி போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, ஏன் லேட்டு அப்படின்னு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. No, my dear, but if Black Beauty had not been wiser than we were, all three of us would have been drowned at the wooden bridge. அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. இந்த பிளாக் பியூட்டி மட்டும் வைசராக இல்லைன்னா, சரியா, எங்களை விட அது வைசராக இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் 3 பேர் இந்நேரம் ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணியிருப்போம். எங்களையா பிளாக் பியூட்டி என்ன பண்ணிருச்சு, சேவ் பண்ணிருச்சு. They went into the house and heard no more. John took me to the stable. Oh, what a good supper he gave me that night. And then a really thick bit of straw. I was grateful for everything, for I was tried. அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓனர் போயிடுறாரு. ஜான் என்ன பண்ணுறாரு, ஸ்டேபிள் அப்படின்னா லாடம், குதிரை லாடத்தில் கொண்டு போய் கட்டுறாரு. அதாவது அதனுடைய ஹவுஸ் ஆஃப் த ஹார்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவா, ஸ்டேபிள். ஓ, வாட் அ குட் சப்பர் அப்படின்னா நைட் சாப்பாடு எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக. அதுக்கு ஹார்ஸ்க்கு என்னென்னு பிடிக்குமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரா அப்படிங்கிறது பில்லெல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக ஒரு பெட்டை உருவாக்கி கொடுக்குறாரு. கிரேட்ஃபுல், அதுதான் கிரேட்ஃபுல். இன்றைக்கி அது நம்மளுடைய உயிரை காப்பாற்றிருக்குதுன்னு அந்த நன்றி உணர்வை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஹார்ஸ் ரைடர் ஷோ டு த ஹார்ஸ். இதுதான் ஸ்டோரி. ஓகே, we will see the new words. Horse and tied the horse to a cart using stripes of leather and metal fittings. A toll gate, a gate across the road or bridge at which travelers must stop and pay. அங்கே ஸ்டாப் பண்ணி செக் பண்ணி நம்ம பே பண்ணிட்டு தான் போகணும். ஸ்டடினா ஸ்ட்ராங், க்ரோன்னா டீப் சவுண்ட், பிரிடல் அப்படின்னா a set of leather straps tied around the neck of the horse. ஹார்ஸ் கழுத்தை சுற்றி இருக்கப்போ தான் கண்ட்ரோல் இருக்குது, அதுக்காக தான் அது. இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சடன் பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த அனிமல்ஸ். எ டெட் ஸ்டாப், கம்ப்ளீட் அண்டு சடன் ஸ்டாப். ஓகே, ஹியர் they have given choose the best option. இதை நம்ம நல்லா if you like listen that we can answer the questions easily. Nothing is difficult. இல்லை ஒரு பெரிய டிஃபிகல்ட்டானதெல்லாம்
எதுவுமே இல்லை. சரியா? இந்த நம்ம நல்லா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஹியர் தே ஹாவ் கிவன் ஸ்டெப் டு சக்ஸஸ் கோடிங் டீகோடிங் வெர்பல் ரீசனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா படித்து பார்த்து இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், we need to develop. Okay, you should read the 3 question and answer. அது வந்து நம்ம ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. You should try. Okay students, I hope you have enjoyed this supplementary. We need to show love and kindness to our pet animals. Okay, thank you. We will meet in the next session.